கோவை அத்லெட்டிக் கிளப், கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் அத்லெட்டிக் அசோசியேஷன் மற்றும் சக்தி இன்டர்நேஷனல் ஸ்கூல் இணைந்து இந்த 23வது சம்மர் இன்டர் அத்லெட்டிக் கிளப் வந்து மாவட்ட அளவில் வந்து ஃபஸ்ட் டைம் பண்ணுறோம். இது நீலா மெமோரியல் முன்னாள் தமிழ்நாடு தரகர் சங்கத்துடைய செயலர் அவர்களுடைய முன்னில் தான் இன்றைக்கி வந்து இவ்வளோ சிறப்பாக நடந்தது. மற்றும் எங்களுடைய தமிழ்நாடு தரகர் சங்கத்துடைய செயலர் லதா மேடம் அவர்களுடைய வழிநடத்தல் கூட நாங்கள் இந்த மீட்டை வந்து சிறப்பாக நடத்திட்டு இருக்கோம். இந்த மீட்டோட முக்கியம்னா 22 வருஷமாக நாங்கள் வந்து எங்கள் கிளப்பு மட்டுமே நடத்திட்டு இருந்துச்சு. ஃபஸ்ட் டைம் நம்ம செக்ரட்டரி சார், ட்ரெஸர் சார் எல்லாட்டும் இருப்போம். ஏன் நம்ம ஒட்டுக்கா எல்லா கிளப்பும், ஏன்னா கிளப்ஸ் வந்து இன்றைக்கி கோயம்புத்தூரில் பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் கிளப்ஸ் வந்து ஜாஸ்தி இருக்காங்க. ஸோ அவர் எல்லாருக்குமே ஒரு வாய்ப்பு வேணுங்கிற மாதிரி இன்றைக்கி வந்து அது ஒரு ஃபஸ்ட்டு முயற்சி எங்களுக்கு நல்ல ஒரு வெற்றி கிடைச்சிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 500 பேர் வந்திருக்காங்க. இது பெரிய வெற்றி தான். ஏன்னா நாங்கள் ரொம்ப கம்மியாக தான் எதிர்பார்த்தோம். வெற்றி இதில் வந்திருக்காங்க. அது ரொம்ப சந்தோஷம். தமிழ்நாட்டில் இன்றைக்கி கிரிக்கெட்டுக்கு அடுத்தபடியாக அத்லெட்டிக்ஸ் தான் கிட்டத்தட்ட நீங்கள் கணக்கு எடுத்தீங்கன்னா 3 லட்சம் பேர் பண்ணிகிட்ருக்காங்கன்னு சொல்கிறாங்க. 3 லட்சம் பேர் அத்லெட்டிக்ஸ் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. அதை நேரடியாக மறைமுகமாக 2 லட்சம் பேர் பண்ணுறாங்க. மொத்தம் வந்து அவருக்கு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்திருக்காங்க. தமிழ்நாடு யூனிவர்சிட்டியோட ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்துருக்கல பார்த்தா இன்றைக்கி வந்து கிரிக்கெட்டுக்கு தவிர அத்லெட்டிக்ஸ் தான் ஜாஸ்தி பண்ணியிருக்காங்க. ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்திருக்காங்க. ஸோ அந்த அத்லெட்டிக்ஸ் வந்து இன்றைக்கி இருக்கிற கோவை மாவட்டத்தில் இருக்க அனைவருமே வந்து நல்லா சப்போர்ட் பண்ணாங்கன்னா, எங்களை ஆல்ரெடி இது தமிழ்நாடு விளையாட்டு மேம்படம் நல்லா சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இன்னும் மற்ற நன்கொடையாளர்கள்லாம் சப்போர்ட் பண்ணாங்கன்னா நிச்சயமாக என்னை பொறுத்த வரைக்கும் முதல் ஒலிம்பிக் மெடல் தமிழ்நாட்டிலிருந்து அத்லெட்டிக்ஸில் கோவையிலிருந்து எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்குங்கிறது அதே கோவை மாவட்டம் ஸ்ரீ சக்தி இன்டர்நேஷனல் பள்ளி மற்றும் கோவை அத்லெட்டிக் கிளப் மற்றும் கோவை மாவட்ட தடகள சங்கம் இணைந்து 23வது கோடைகால பயிற்சி முகாம் நிறைவு விழா நடைபெற்றது. கோவை நேரு உள் விளையாட்டு அரங்கில் 23ஆம் ஆண்டு அத்லெட்டிக் கிளப் கோடைகால பயிற்சி முகாம் நீலா சிவலிங்கசாமி நினைவாக நேரு ஸ்டேடியத்தில் நடைபெற்றது. கோவை மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் நடைபெற்ற பயிற்சி முகாமில் பங்கேற்ற மாணவ மாணவிகள் இந்த நிறைவு போட்டிகளில் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக சக்தி இன்டர்நேஷனல் பள்ளி செயலாளரும் கோவை அத்லெட்டிக் துணைத் தலைவருமான தீபன் தங்கவேல் கலந்து கொண்டு போட்டிகளை துவக்கி வைத்து வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு கோப்பை மற்றும் சான்றிதழ்கள் வழங்கி கௌரவித்தார். உடன் செயலாளர் சம்சுதீன், பொருளாளர் ஜான் சிங்கராயர், இணை செயலாளர் சிவகுமார், ஒருங்கிணைப்பாளர் சீனிவாசன், சக்தி இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி நிறுவன தலைவர் தங்கவேல், முதல்வர் இளங்கோவன் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு சிறப்பித்தனர். ஒருங்கிணைப்பாளர் சீனிவாசன் கோவை மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் நடைபெற்ற பயிற்சி முகாம்களை ஒருங்கிணைத்தது குறிப்பிடத்தக்கது. மேலும் நிர்வாகிகள் தெரிவிக்கையில், கோவை மாவட்டத்திலிருந்து ஒலிம்பிக் போட்டிகளில் மாணவர்களை பங்கேற்க வைப்பதே எங்கள் இலக்கு என்று தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் மாணவ மாணவிகள், பயிற்சியாளர்கள், பெற்றோர்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். 500க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் போட்டிகளில் பங்கேற்றது குறிப்பிடத்தக்கது. இன்ஜினியரிங் காலேஜ் as well as இன்டர்நேஷனல் ஸ்கூல் இங்கே அத்லெட்டிக்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸுக்கு ஒரு பெரிய முக்கியத்துவம் கொடுத்துட்டு வரோம். சார் சொல்லும் பொழுது நான் யோசிச்ச ஒரு மாதத்தில் இந்த ஒலிம்பிக்ஸ் ஸ்டார்ட் ஆகிடும். 2024 ஒலிம்பிக்ஸ் ஸ்டார்ட் ஆகும்போது ஒன்ஸ் அகெயின் மொத்த இந்தியாவிலுமே அத்லெட்டிக்ஸ்க்கு என்ன பண்ணணும், என்ன மாதிரியான ஒரு எஃபர்ட்ஸ் எடுக்கணும், கிட்ஸுக்கு வந்து பார்த்தோம்னா என்ன மாதிரியான ஒரு ட்ரைனிங் கொடுக்கணும் அப்படிங்கிற டிஸ்கஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தோம்னா நடக்கும். பட் அது வரைக்கும் வந்து பார்த்தோம்னா பேரண்ட்ஸ்
ஸ்ரீ சக்தி இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் மற்றும் ஸ்ரீ சக்தி இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, கோவை டிஸ்ட்ரிக்ட் அத்லெட்டிக் அசோசியேஷன் ஓட இணைந்து கோவை அத்லெட்டிக் கிளப் ஓட ஒரு முழு முயற்சியோடையும் ஒரு சப்போர்ட்டோடையும் இணைந்து, அதே மாதிரி ஈக்விட்டா ஸ்மால் பேங்க் ஃபினான்ஸ் உடைய ஒரு ஒத்துழைப்போடையும் இன்றைக்கி இந்த 23rd சம்மர் கேம்பஸ் அத்லெட்டிக் அசோசியேஷன் மீட் வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்து முடிஞ்சிருக்கு. இதற்கு எங்களுடைய ஆஃபீஸ் பேரர்ஸ், எங்களுடைய வாலண்டியர்ஸ் எல்லாருமே சேர்ந்து இந்த ஒரு ஈவெண்ட்டை ரொம்ப சக்ஸஸ்ஃபுல் நடத்தி கொடுத்துருக்காங்க. இங்கே இந்த ஈவெண்ட்டுக்கு வந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு பேரண்ட், ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுமே வந்து ரொம்ப சிறப்பாக வந்து பங்கேற்றிருக்காங்க. அவங்களுடைய ஒரு பங்கேற்கு நாங்கள் ரொம்ப கடமைப்பட்டிருக்கோம். மிகுந்த நன்றிகள், எங்கள் வாழ்த்துக்கள். இந்த முக்கியமான ஈவெண்ட்டில் எங்களுடைய தமிழ்நாடு அத்லெட்டிக் அசோசியேஷன் பிரசிடெண்ட் அவர்களுடைய ஒரு நினைவு பரிசாக அவருடைய வாழ்க்கை வரலாறுனுடைய புக்குமே எங்களுக்கு கிடச்சிருக்கு. அதுவுமே ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சி தரும் ஒரு விஷயமாக நாங்கள் பார்க்குறோம். அண்ட் ஒவ்வொரு வருஷமே நம்ம வந்து இந்த ஒவ்வொரு மாதமே ஒவ்வொரு நாளுமே அந்த அத்லெட்டிக் பற்றி நம்ம நினைக்கணும். அதனுடைய ஒரு ப்ராக்ரஸை பற்றி நம்ம ஒரு கண்ட்ரியை நம்ம நினைக்கணும். இன்னும் ஒரு மாதத்தில் 2024 ஒலிம்பிக்ஸ் ஸ்டார்ட் ஆகும்போது உருவாகக்கூடிய அவேர்னஸுக்கு இந்த ஒரு ஈவெண்ட் ஒரு முக்கியமான ஒரு காரணமாக இருக்கணும் அப்படிங்கிறதையும் நாங்கள் மகிழ்ச்சியோடு தெரிவிச்சுக்கிறோம். நன்றி. ஆமாங்க, இப்போ நம்ம ஸ்கூல் வந்து பார்த்திங்கன்னா தெக்கலூர் அவினாஷியில் அமைஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 25 ஏக்கர் கேம்பஸ். நம்ம ஸ்கூலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 400 மீட்டர் அத்லெட்டிக் ட்ராக், எல்லா வசதியுமே இருக்குது. ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தோம்னா ஒரு பெரிய லெவலில் அச்சீவ்மெண்ட் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு நாங்கள் ஏற்படுத்தி கொடுத்துட்டு வந்துட்ருக்கோம். இந்த வருஷத்தில் வந்து பார்த்தோம்னா ஸ்போர்ட்ஸ் ஸ்காலர்ஷிப் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கோம். சிறந்த அத்லெட்டிக் டேலண்ட் உள்ள ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஸ்கூல் ஃபீஸ், அதே மாதிரி போர்டிங் ஃபீஸ் மொத்தமாக வந்து நாங்கள் ஏற்று அவங்களுக்கு என்கரேஜ்மெண்ட் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு வகையில் நாங்கள் ஒரு ஸ்காலர்ஷிப் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கோம். இது வந்து பார்த்தோம்னா கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் அசோசியேஷன் மூலமாக நாங்கள் இதை அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கோம். இந்த ஒரு சம்மர் கேம்பஸ் அத்லெட்டிக் மீட் மூலமாகவும் நாங்கள் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கோம். interested and talented students we are welcoming to Sri Shakti International School. Thank you.